வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரோல் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோங்க. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஜனகண மனகதி, கீழே விழுந்தா என்ன கதி, டாக்டருக்கு நெஞ்சு வலி, நர்ஸுக்கு தீபாவளி, ஓப்படு கொப்படத்துக்கு பெட்டலப்படு. செம்மையாக இருக்குல்ல? ஏங்க பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிறீங்க? இன்னைக்கு பக்கத்துல உள்ள ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு தேசிய கீதம்னா என்னன்னு கேட்டா, ஜனகணமன பாரேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறா. இது எவ்வளோ அசிங்கமா இல்லை நம்மளுக்கு? ரவீந்திரநாத் தாகூர் எழுதினாராம், தேசியத்துக்காக நம்மளுக்கு ஒரு தேசிய பாடல் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு தேசிய கீதம் எழுதியிருக்காங்க. இது நம்ம தாயையும் தகப்பனையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா? இப்பயே நீங்கள் இந்த மாதிரி பாட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு மனசில் பிள்ளைங்க ஈஸியாக யூடியூப் பார்த்து எந்த ஒரு பாட்டுனாலும் ஈஸியாக பாடிடுறாங்க. ஆனால் அந்த பிஞ்சு மனசில் நம்ம நஞ்ச புகுத்துற மாதிரி நம்ம இப்படிலாம் ஒரு பாட்டு எழுதும் போது அந்த பிள்ளைங்களுக்கு எப்படிங்க நாட்டு பற்று வரும்? நாட்டு பற்று வராது. எப்படி இன்னி என்ன செய்வாங்க தெரியுமா? நாட்டு தலைவர்கள் எல்லாமே நாட்டு தலைவர்கள் இல்லைங்க, தேசிய தலைவர்கள். இப்பெல்லாம் காணாமல் போனவர்கள் லிஸ்ட்ல அவங்களையும் சேர்க்கலாம். தேசிய தலைவர்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம யாரையுமே பார்க்க முடியறதில்ல. நாட்டு தலைவர்கள் நம்ம பார்க்கலாம். அந்த நாட்டு தலைவர்கள் காதலன்னா இந்த பாட்டு விழுந்திருக்காதா? யூடியூப்ல சின்ன பிள்ளைங்க மனசை கெடுக்கிற மாதிரி கேம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்க இல்லையா? இது நம்ம தாய்நாட்டை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா? என்ன பாட்டு? ஜனகண மனகதி, கீழே விழுந்தா என்ன கதியா? அதுலேயே லாஸ்ட்டில் வருது பாருங்க, ஓப்போடு கொப்பனத்துக்கு பெட்டில் போடா. இது ஒரு சின்ன பிள்ளை பாடும்போது அப்படி கேட்க முடியலை. அந்த பிள்ளைக்கு மீனிங் நாளைக்கு ஸ்கூலில் போய் கேட்கும்போது தேசிய கீதம் பாடும்போதே நாளைக்கு அந்த தேசிய கீதம் பாடிட்டு இருக்கும் போது இந்த பிள்ளை மனசில் இந்த பாட்டு தான் கேட்கும். அதை தான் பாடி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. நம்ம நாட்டு பற்ற தேசப்பற்ற எப்படி சின்ன பிள்ளைங்க மனசில் நம்ம புகுத்துறது? நாடு திருந்தணும், போலீஸ் சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை. ஃபஸ்ட் இதெல்லாம் வெளியிட நம்ம சரியாக இருக்கோமா? இந்த வீடியோ யாருமே தேச தலைவர்கள் தான் காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னேனே. நாட்டு தலைவர்கள், போலீஸ், சமூக ஆர்வலர்கள் இவங்க காதலெல்லாம் இந்த பாட்டு கேள்விப்படலையா நீங்கள்? இதெல்லாம் கேட்கும் போது நிஜமாவே அந்த ரவீந்திரநாத் தாகூர்லாம் இருந்திருந்தாருன்னா அவரே தூக்க மாட்டிருப்பார். அந்த மாதிரி இருக்கு. ட்ரோல் பண்ண வேண்டியதுதான். அதுக்காக எந்தெந்த ட்ரோல் பண்ணணும்னு விவஸ்தை இல்லையா? நம்ம அம்மாவையும் அப்பாவையும் நம்ம ட்ரோல் பண்ணுவோமா? நம்ம நாடுன்றது என்னங்க, நம்மளுக்கு தாய்மார் தானே. லாஸ்ட்ல உங்க அப்பனை தூக்கி பெட்டில் போடுன்னு சொல்றது அப்பாவை பேசுற மாதிரி தானே. ட்ரோல் போடுதுன்னு அதுக்கு கமெண்ட்ஸ் வேற செம்ம சூப்பர். அதை ஒரு குழந்தைய பாட வச்சு வேற ஒரு சேனல்ல பாடியிருக்காங்க. ஏங்க இப்படிலாம் நீங்க பண்றீங்க? சின்ன பிள்ளைங்க எதை பார்க்கணுமோ எதை படிக்கணுமோ, ஒரு 2 வயசு குழந்தை தேசிய கீதத்தை பாடி அவார்டுலாம் வாங்கியிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்கிட்ட இந்த மாதிரி நம்ம நாட்டோட ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி கொடுங்க. நாட்டோட தலைவர்கள், தேசிய தலைவர்களை பற்றிலாம் சொல்லி கொடுங்க. அதுக்கு இல்லாமல் இப்படி நம்ம தாயையும் தகப்பனையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நம்ம தேசிய கீதத்தை அசிங்கப்படுத்துறது, நம்ம வீட்டில் நம்மளை பெற்றவங்க தாயையும் தகப்பனையும் நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது யாரோட ஒரு ஆள் காதுக்கு போய் சேர்ந்தா தயவு செய்து யூடியூப்ல இருந்து இந்த பாட்டை டெலீட் பண்ண சொல்லுங்க. மற்ற நாட்டிலலாம் இந்த சவுதி அரேபியானா பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டை பற்றி ஏதாவது இப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா? நீங்கள் அந்த தண்டனைலாம் தர வேணாங்க. தயவு செய்து இனி வர்ற சின்ன பிள்ளைங்க மனசில் இந்த பாட்டு பதிய வேணாம். இன்னைக்கு எந்த சின்ன பிள்ளையில எடுத்து நீங்கள் போய் ஜனகணமன பாடுன்னு சொன்னால் இந்த பாட்டை தான் பாடுறாங்க. ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ், லிமிட்டோட பண்ணுங்க. நாட்டு பற்றி இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்கள்ட்டே நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் இன்னி வருங்காலத்தில் நம்ம நாடு எந்த ஒரு விஷயத்துக்குமே அடிமையாகாமல் நல்ல நாடாக நம்மளுக்கு வரணும்னா நம்ம சின்ன பிள்ளைங்க மனசில்
என்ன எதை விதைக்கணுமோ அதை விதைங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க மனசுல வினையை வந்து விதைக்காதீங்க. நாளைக்கு அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். அது நாளைக்கு நம்ம வந்து நம்மளோட வந்து சமூகத்தை வந்து ரொம்ப பாதிக்கும். தயவு செய்து யாராவது காதுல இந்த விஷயம் பட்டுச்சுன்னா, YouTubeல இருந்து இந்த சாங்க வந்து நீங்க டெலீட் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னைய திட்டுனனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாட்டுக்காக 2 திட்டு வாங்குறதுல எனக்கு பெருமையா தான் இருக்குது. லைக் பண்ணுங்க. இதுவும் முடியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.